கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல காலை வேளையிலே அருளுரை துளிகளின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன். இன்றைக்கும் வேதத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 28வது வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 7:28. இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்தபோது அவர் வேதகாரகர் போல போதியாமல் அதிகாரமுடையவராய் அவளுக்கு போதித்தபடியால் ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்திலே வாழ்ந்தபோது பல இடங்களிலே போதித்திருக்கிறார். மலையிலே பிரசங்கம் பண்ணியிருக்கிறார், தேவாலயத்திலே பிரசங்கம் பண்ணியிருக்கிறார், குன்றுகளிலே பிரசங்கம் பண்ணியிருக்கிறார், படகுலிருந்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். இப்படி பல இடங்களிலிருந்து போதித்திருக்கிறார். ஆனால் அவருடைய போதகத்தை குறித்து அநேகர் கேட்டிருக்கிறார்கள். கேட்ட அனைவரும் ஆச்சரியப்பட்டிருக்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், வேதவசனம் சொல்லுகிறது 28வது வாக்கியத்தில், இந்த வார்த்தைகள் எல்லாம் அவர் சொல்லி முடித்தபோது அவர் வேதபாரகரை போல போதியாமல். அப்படியானால் வேதபாரகர்கள் அன்றைக்கு எப்படி போதித்தார்கள் என்று நாம் பார்க்க முடியும். ஜனங்களுக்கு ஏற்றது போல அவர்கள் போதித்திருக்கிறார்கள். ஜனங்கள் விரும்பினது போல போதித்திருக்கிறார்கள். அப்படியானால் வேதத்தை வேதத்தின்படியே போதிக்காமல் ஜனங்களை பிரியப்படுத்துவதற்காக இவர்கள் போதனை செய்திருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவாகிய தேவனோ இந்த வசனத்தை கொடுத்தவர், இந்த வார்த்தைகளை கொடுத்தவர். ஆகவே அவர் வந்து பேசும் பொழுது வேதபாரகரை போல போதிக்கவில்லை. மழிப்பு போதிக்கவோ மாற்றி போதிக்கவோ ஜனங்களுக்கு ஏற்றாற் போல போதிக்கவோ அவர் செய்யவில்லை. அவர் எப்படி போதிக்கிறார்? அதிகாரமுடையவராக போதிக்கிறார். அந்த அதிகாரத்தோடு போதித்தபடினால்தான் அநேகருடைய இருதயங்களில் குத்தப்பட்டது, அநேகருக்கு கோபத்தை உண்டாக்கியது, அநேகருக்கு அது ஆச்சரியத்தை உண்டாக்கியது. ஏனென்றால் இது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை கேட்கிற பொழுது அவர்களுக்கு அது ஆச்சரியமாக காணப்படுகிறது. இதுவரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு போதனையை நாம் கேட்டதில்லையே, இப்படி யாரும் போதித்ததில்லையே, இவர் அதிகாரமுடையவராக போதிக்கிறாரே என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். ஏனென்றால் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் இந்த ஜனங்களுக்கு போதிக்க வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. ஆகவே அப்படிப்பட்ட அந்த போதனையானது ஜனங்களை பிரியப்படுத்துவதற்காக அல்ல, ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக, ஜனங்கள் பாவத்தை விட்டு விடுதலையாக வேண்டும் என்பதற்காக, ஜனங்கள் தேவனிடத்திலே வர வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து போதித்தார். அவருடைய பாவங்களை குறித்தும் அவருடைய தவறுகளை குறித்தும் சுட்டி காட்டக்கூடியவராக இயேசு கிறிஸ்து காணப்பட்டார். ஏனென்றால் ஜனங்கள் மனம் திரும்பி கிறிஸ்து இயேசுவை விசுவாசித்து அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லிதான் விரும்பினார். ஆகவே தான் பல இடங்களில் அவர் போதிக்கும் பொழுது வேதபாரகரை போலவோ பரிசேயரை போலவோ அவர் போதிக்கவே இல்லை. சகல அதிகாரமுடையவராக அவர் போதித்தார். இன்னும் கூட ஒரு வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். 9வது அதிகாரம், மத்தேயு 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். அவர் அதிகாரமுடையவராக இருக்கிறபடினால்தான் வியாதியஸ்தரை பார்க்கும் பொழுது கூட அந்த வியாதியை கடிந்து கொண்டு என்ன செய்கிறார்? அவர் அதிகாரத்தோடு கூட விரட்டக்கூடியவராய் காணப்படுகிறார். ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கும் போதும் ஜனங்களுக்கு போதிக்கும் போதும் அவர் எல்லா அதிகாரத்தோடு கூட தான் அவர் என்ன செய்கிறார்? செயல்படக்கூடிய காணப்பட்டார். அப்படிப்பட்ட செயல்படக்கூடியவராக இருந்தபடினால்தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேசும் பொழுது ஜனங்களுக்கு அது ஆச்சரியத்தை உண்டாக்கியது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் போதிக்கிற போது அநேகருக்கு ஆச்சரியத்தை உண்டாக்குகிறதா என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? சிந்திக்க வேண்டும். நாமும் வேதபாரகரை போல பரிசேயரை போல போதிக்கிறவர்களாக அல்லாமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி போதித்தாரோ அப்படியே நாம் போதிக்க வேண்டும். சத்தியத்தை சத்தியத்தின்படி போதிக்க வேண்டும். உள்ளதை உள்ளதென்று போதிக்க வேண்டும். இல்லதை இல்லை என்று சொல்லிதான் போதிக்க வேண்டும். ஜனங்களுக்கு பிரியப்படுத்துவதற்காக ஒருபோதும் நம்முடைய போதனை இருக்கக்கூடாது. அதைத்தான் வேதம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. தேவனும் அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆகவே நாம் ஜனங்களுக்கு சொல்லக்கூடிய சத்தியமானது அவர்களை ஒருவேளை காயப்படுத்தலாம், ஒருவேளை அவளுக்கு பிடிக்காதது போல தோணலாம், ஒருவேளை அவளுக்கு வேண்டா வெறுப்பாய் போல இருக்கலாம். ஆனால் அதல்ல நம்முடைய நோக்கம்.
அவர்களுடைய மனம் திரும்புதல் அவசியம் என்பதை நாம் கருத்திலே கொண்டு ஆவிக்குரிய மனம் திரும்புதல், அப்படி ஆத்மா மேல் இருக்கக்கூடிய தாகத்தோடு கூட நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு காரியத்தையும் பிரசங்கத்தோடு கூட என்ன செய்ய வேண்டும்? அவரிடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? அணுக வேண்டும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லும் பொழுது நிச்சயமாக அநேகர் மனம் திரும்புவார்கள். பரலோகம் சந்தோஷப்படும். பரலோகம் சந்தோஷப்படக்கூடிய காரியத்தை செய்ய வேண்டும். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் அதுதான். உண்மையும் உத்தமம் உள்ள அந்த ஊழியக்காரிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பொறுப்பை நாம் உணர்ந்து செயல்பட தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும். ஆகவே நாமும் கூட அநேகருக்கு இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது அதிகாரத்தோடு கூட சொல்லி, சத்தியத்தை சத்தியத்தின்படி சொல்லி, கிறிஸ்துவுக்கு நேராக அநேகரை வழிநடத்த தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமேன்.